காங்கிரஸ் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டோம். நேற்றைய தினம் கேரள மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பயங்கரவாத இயக்கம், ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு மனோ தங்கராஜ் பதில் சொல்லட்டும். இங்கே இருக்கக்கூடிய விஜய் வசந்த் அவர்கள் அவர் பதில் சொல்லட்டும். வெக்கமா இல்லையா? கூட ஒருத்தனை வச்சுக்கிட்டு இவங்க திருடன், இவன் கள்ளன் அப்படின்னு திட்டிக்கிட்டே இவங்க பயணம் பண்ணுவாங்களா? மானவள்ள வந்து கூட்டணியில் இருப்பானா? மானவள்ளம் இருப்பானா அந்த கூட்டணியில்? இன்னைக்கு பேப்பர்ல எல்லாம் பார்த்தீங்கல்ல, ஒரு பயங்கரவாத இயக்கம், ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம் இவங்க தான் சொல்கிறாங்க. உதயநிதியின் ஒற்றச்செங்கல் பிரச்சாரம் பாஜக எய்ம்ஸ் போன்ற பல திட்டங்களையும் வாக்குறுதி நிறைவேற்றல, அதனால பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனையை பற்றி பல தடவை நாம் பேசியாச்சு. வரக்கூடிய இந்த தேர்தலெலாம் முடிஞ்ச உடனடியாகவே கட்டுமான பணிகள் மிக வேகமாக நடைபெறும். அதில் எல்லா விஷயங்களும் நான் 100க்கு 100 சம்பந்தப்பட்டவன். அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அங்கே வந்தாக வேண்டும். கன்னியாகுமரி மாவட்ட ஏழை மக்களுடைய சிகிச்சைக்காகவும் மற்ற விஷயத்துக்காகவும் எப்படி நமக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்தாகணும்னு சொல்கிறோம் கேன்சர் போன்ற நோய்களுக்கு, அதே போல் எய்ம்ஸும் வந்தாகணும். நம்ம எங்கே போனாலும் உடனடியாக சிகிச்சைகளுக்கு கிடைக்கக்கூடிய அளவில் நாம் ஏற்பாடு பண்ணிட்டோம். வசந்த் என்ற பேரை கேட்டாலே பொன்னாருக்கு பயம் அப்படின்னு பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவிச்சிருக்காரு. எப்படிங்க? வசந்த் என்ற பெயரை கேட்டாலே பொன்னாருக்கு பயம் அப்படின்னு மாவட்ட மக்களுக்கே பயம் சார். அதனால தான் நீங்கள் பொன்னாருக்கு மட்டும் கிடையாது, கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் அத்தனை பேருக்கும் பயம். இந்த மாதிரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சரித்திரத்திலே பார்த்தது கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் அவர்கள் ஏன் ரோடு போடல, பொன் ராதாகிருஷ்ணன் போய் கேளு, ஏன் பாலம் போடல, பொன் ராதாகிருஷ்ணன் போய் கேளு, இப்படி சொன்னவர் தானே. இவர் எங்கே போனார்? அதனால் மாவட்ட மக்களுக்கே பயம் வந்தாச்சு. காங்கிரஸ் கட்சி குமரி மாவட்டத்தில் மதத்தை பயன்படுத்துகிறாங்க அவங்க குற்றச்சாட்டுக்கு. அவங்களுக்கு சிரிப்பு தான் வருது இது பேசுகிறதுக்கு. பொன்னாருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு? எப்படிங்க? மதத்தை வச்சு காங்கிரஸ் மக்களை பிளவுபடுத்தல, வாக்குக்காக பயன்படுத்த. அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க, மக்களை பிளவுபடுத்தி அரசியல் நடத்தி ஆதாயம் தேடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் 40 வருஷமாக மக்களை ஒன்றுபடுத்தி மாவட்டத்தை செழிப்படைய செய்ய வேண்டும் என்று நினைப்பது நாம். இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பல இடங்களில் பல விதமான பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. காங்கிரஸ் கட்சிக்காரங்க இந்த மாவட்டத்தில் மோதலை உருவாக்கி குளிர்காய நினைக்காதீர்கள். திமுக காரங்க அந்த முயற்சியில் இறங்குங்க. 20 லட்சம் மக்களும் நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். வாழ்ந்தால் ஒன்றாக வாழ்வோம், வீழ்ந்தால் ஒன்றாக வீழ்வோம். இதுதான் நம்முடைய லட்சியம், கொள்கை. அதுக்காக தான் உழைச்சிட்ருக்கோம். அது நீ எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி தான், எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த மாவட்டம் ஒன்றாக வேண்டும். இல்லை, இது என்றைக்குமே கன்னியாகுமரி மாவட்டத்தை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய வகையில் ஒரு அமைச்சரும் இவங்களும் இருந்தாங்கன்னு என்ன பண்ண முடியும்? பாஜகவின் இரட்டை இலக்க வெற்றி என்பது பகல் கனவு அப்படின்னு மனோ தங்கராஜ், ராஜேஷ்குமார் உட்பட காங்கிரஸாரும் திமுக சொல்லிட்டு இருக்காங்க. இரட்டை இலக்க வெற்றி கனவு என்பது பகல் கனவு அப்படின்னு. அது ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு தெரியும். சாலை திட்டத்தை பொறுத்தளவில் அரசியல் காழ்ப்புணர்ச்சினால நீங்கள் அதை கிடப்பில் போட்டீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அவங்க பகிரங்கமாக முன்வைக்காங்க. சார், நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. நீங்கள் இப்போ முதல்ல என்ன சொன்னாங்க? நாங்கள் கொண்டு வந்த திட்டம் அப்படின்னாங்க. நீங்கள் சொல்கிற கேளுங்க சார். நாங்கள் கொண்டு வந்த திட்டம்னாங்க. 10 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் கொண்டு வந்த திட்டம்னா 10 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு துரும்ப கூட எடுத்து போடலையே. திருப்பி நாம் 2003 நான் எம்பியாக இருந்த நேரத்தில், அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த நேரத்தில் கொண்டு வந்த திட்டம்
திருப்பி நான் வந்து அதே துறையினுடைய அமைச்சராக வந்த பின்னாடி தான் எல்லா முயற்சி எடுத்து கொண்டு வந்துருக்குது. இப்போ நாம் கொண்டு வந்த திட்டத்தை நாம் கிடப்பில் போடுவோமா? இது வந்து அவர்களுடைய 100க்கு 100 தவறான ஒரு விஷயம். கோர்ட்டில் ஸ்டே வாங்குறது யார்? ஸ்டே வாங்க கேஸ் போட்டது யார்? மனோ தங்கராஜ் இல்லைன்னு சொல்லட்டும் பார்ப்போம். நார்னாராக கழிச்சிடுவாங்க. பசுமையை பாதுகாக்கா கனிம வளம் அவ்வளோ மலை அவ்வளோ கடத்தி கொண்டு போகிறாரு. அதுக்கு முழுக்க முழுக்க துணையாக நின்றுட்டுருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான டாரஸ் லாரிகள் போயிட்டுருக்குது. ஏறக்குறைய 10 பேர் மரணம் அடைஞ்சாச்சு டாரஸ் லாரி மோதி. இவங்க கனிம வளத்தை காப்பாற்ற போகிறாங்களா அல்லது இயற்கை வளத்தை காப்பாற்ற போகிறாங்களா? எந்த நீர்நிலையை இவர் காப்பாற்றினார் சொல்லுங்கள் பாப்போம். இவர் மந்திரி தானே. எந்த நீர்நிலையை காப்பாற்றினார்? நரிக்குளம் பாலம் 2004 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வாஜ்பாயும் ஜெயலலிதா அம்மாவும் வந்து அடிக்கல் நாட்டின ஒரு திட்டம். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள ஒரு பாதை. அதில் நம்ம மாவட்டத்தில் நரிக்குளத்தில் டிஸ்கனெக்ட், பாலம் போட முடியல. இவங்கெல்லாம் ஒரு லட்சணத்தில் பேசுகிறாங்களா?